இப்போ ப்ளஸ் டூவில் அன்றைக்கி 2 டேர்ம் படித்தோம். பட் அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லலை. ஸோ பின்னாடி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த எக்ஸ்ப்ளனேஷனை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஐசோட்ரோபி. What is called ஐசோட்ரோபி? ஐசோட்ரோபி அப்படின்னு சொன்னாலே வந்து உங்களுக்கு யூனிஃபார்மிட்டி அப்படின்றது தெரியும். யூனிஃபார்மிட்டி in all directions. In all directions. இதில் யூனிஃபார்மிட்டி அப்படின்னு சொன்னால் இந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். சமமான ஒரு பண்பு இன் ஆல் டைரக்ஷன்ஸ், எல்லா டைரக்ஷன்ஸ்லேயும் இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா ஐசோட்ரோபி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இந்த சாலிடில் பொறுத்த வரைக்கும் ஐசோட்ரோபினா என்ன அப்படின்றது, சாலிடில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னாக்கா having identical values of physical properties such as refractive index, electrical conductance, etc. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எதுன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் ஒன் ஹேவிங் ஐடென்டிக்கல் வேல்யூஸ், ஒரே மாதிரியான பண்புகளை ஒரே மாதிரியான மதிப்புகளை பெற்றிருக்கும். ஒரே மாதிரியான மதிப்புகளை பெற்றிருக்கும். ஒரே மாதிரியான மதிப்புகளை பெற்றிருக்கும். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எடுக்கும் பொழுது அதனுடைய இயற்பியல் பண்புகளில் பார்க்கும்போது சச்சஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆகட்டும், இல்லை எலக்ட்ரிக்கல் கண்டக்டன்ஸ் ஆகட்டும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த எதில் எடுத்து பார்த்திங்கனாலும், எந்த பார்ட்டில் எடுத்து பார்த்தாலும் அது ஒரே மாதிரியான மதிப்பை தான் பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் முக்கியமானது என்னென்னா இன் ஆல் டைரக்ஷன்ஸ், எந்த டைரக்ஷன்ஸில் நீங்கள் அதை வச்சு பார்த்தாலோ இல்லை எடுத்து பார்த்தாலோ பார்த்திங்கன்னா அது ஒரே மாதிரியான பண்புகளை மட்டும்தான் பெற்றிருக்கும் அப்படின்னோம். சரி, இந்த மாதிரி இருக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்லிட்டோம், ஐசோட்ரோபின்னு சொல்லிட்டோம். ஓகேவா? சரி, இந்த ஐசோட்ரோபிக்கில் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து படத்தை போட்டிருக்கோம். இந்த ஐசோட்ரோப்பியில் அதனுடைய இதில் பார்த்திங்கன்னா டைரக்ஷன்ஸில் எல்லாமே நம்ம எல்லா டைரக்ஷன்ஸ்லேயும் அதை நம்ம கொடுத்துருக்கோம். அது எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். அடுத்தது தேர்ட் ஒரு டேர்ம் வந்து நம்ம இது பண்ணோம். அது வந்து அனிசோட்ரோபி அப்படின்னு. அனிசோட்ரோபின்றது என்ன அப்படின்னு, இதில் அனிசோட்ரோபின்றது வந்து which depends on the direction of measurement. இது வந்து அனிசோட்ரோபின்றது என்ன, which depends on the direction of measurement. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்கா இதில் இந்த டைரக்ஷன்ஸை பொறுத்து இதனோட வேல்யூஸ் வந்து மாறும் அப்படின்றது. அப்போது இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் இந்த அனிசோட்ரோபி அப்படின்றது வந்து ஷோ டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் எதோடது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். எப்போ when measured
along different directions. ஒவ்வொரு டைரக்ஷன்ஸில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதனுடைய படத்தையும் பக்கத்தில் போட்டிருக்கு. இதனுடைய இதுவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அனிசோட்ரோப்பியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்துட்டு இருக்கக்கூடிய மாலிகூல்ஸினுடைய அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸினுடைய அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த இதில் அமார்பஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐசோட்ரோபி ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது ஐசோட்ரோப்பியில் உங்களுக்கு எல்லா பக்கமும் யூனிஃபார்மிட்டி இருக்கும். அப்போ மாலிகூல்ஸ் வந்து ஒரே மாதிரியான அரேஞ்ச்டாக இருக்கும், கூடியதாக இருக்கும் பாருங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அனிசோட்ரோப்பியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய மாலிகூல்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அனிசோட்ரோப்பியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்தந்த டைரக்ஷனுக்கு தகுந்த மாதிரி தான் அது இருக்கும். பட் இது வந்து அப்படி இல்லை, எல்லா இடத்துலையும் ஈவனாக வந்து ஒரே மாதிரியான. ஐசோட்ரோப்பியில் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரியான ஒரு அமைப்பு தான் எந்த இடத்துல எடுத்து பார்த்தாலும் இருக்கும். பட் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இடத்துல கட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒன்று வந்து இப்போ அந்த பிங்க் கலர் போட்டிருக்க மாலிகூல்ஸோ இல்லைன்னா ஆட்டம்ஸ் அப்படி இருக்கலாம், இல்லைன்னா க்ரீன் கலர் ஆட்டம்ஸாக இருக்க முடியும், இல்லைன்னா மிக்ஸ்டாக இருக்கும். பட் ஆனால் இது வந்து எந்த இடத்துல எடுத்து வெட்டி பார்த்திங்கனாலும் ஐசோட்ரோப்பியில் பார்த்திங்கன்னா அதனுடைய மாலிகூல்ஸ் வந்து ஒரே மாதிரியாக தான் இருக்கும் அப்படின்னு. இதில் இந்த கிறிஸ்டலைன் சாலிட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த கிறிஸ்டலைன் சாலிடுடைய ஒரு பார்ட்டு தான். நீங்கள் வேணால் எழுதிக்கலாம், கிறிஸ்டலைன் சாலிட்ஸ். இந்த கிறிஸ்டலைன் சாலிட்ஸில் ஒன்று தான் வந்து அயானிக் சாலிட்ஸ் அப்படின்றது. அயானிக் சாலிட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா the structural units of ionic crystals are cations and anions. So simply we called as ions அப்படின்றது. ஸோ கேட்டயான்ஸும் ஆனியான்ஸும் இருக்கக்கூடியதான் இதனோட பேசிக் ஸ்ட்ரக்சராக இருக்க முடியும் அப்படின்றது. செகண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இட் பொசஸஸ் definite crystal structure. Many இதிலே வந்து பார்த்திங்கன்னா many solids are cubic close packed. இது சிசிபி அப்படின்றது. எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சோடியம் குளோரைடு அப்படின்னு. ஸோ இந்த டயக்ராமில் நம்ம கொடுத்துருக்கிறது பாருங்கள், சோடியம் குளோரைடு இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்றது. நெக்ஸ்ட் இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அயானிக் கேரக்டரிஸ்டிக்ஸில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஹாவ் ஹை மெல்ட்டிங் பாயிண்ட். ஏன் ஹை மெல்ட்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்கிறோன்னா இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா க்ளோஸ்லி பேக்கடுன்றதை நம்ம படிச்சிருக்கோம். அதனால் இது வந்து மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றது. செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது டு நாட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து இது கண்டக்ட் பண்ணுறது இல்லை. ஏன்னா இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்திங்கனாலே தெரியும் எல்லாம் பக்கத்தில் இருக்கும். ஸோ பிகாஸ் த அயான்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு, அது ஒரு இடத்துலேருந்து நகர்றது இல்லை. அதனால் ஃபிக்ஸ்டு இன் தயர் லாட்டிஸ் பொசிஷன்ஸ், அது பொசிஷன்ஸ்லேருந்து எங்கேயும் மாறுபடுறதில்ல. ஸோ அதனால் என்ன பண்ண முடியாது, எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ண முடியாது அப்படின்னு. பட் ஆனால் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும் அப்படின்னா they do conduct electricity in molten state. உருகிய நிலையில் இது வந்து இதாக பண்ணும். இல்லை அப்படின்னு சொன்னால் ஆர்
dissolved in water. வாட்டரில் போடும்போது இது என்ன ஆகும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த இதெல்லாமே வந்து உடைய ஆரம்பிச்சிடும். உடஞ்சி தனித்தனியாக அயான்ஸாக ஃப்ரீயாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அடுத்த பாயிண்ட் வந்து they are hard as only strong external force can change the relative positions of ions. இதை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் பற்றி நம்ம படிச்சிருக்கோம். இதில் எல்லாமே வந்து புற விசைகள் அப்படின்னு சொல்கிறோம். அதான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் செயல்படுற வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதனுடைய மெட்டாலிக் பொசிஷனை ரிலேட்டிவ் பொசிஷன்ஸ் ஆஃப் அயான்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். அப்போ ஒரு ஸ்ட்ராங் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் அதனால் இது பண்ண முடியும், அதனுடைய பொசிஷனை மாற்ற முடியும், அந்த அயான்ஸனுடைய பொசிஷனை மாற்ற முடியும். ஸோ அதனால் இது வந்து ஹார்டாக இருக்குது அப்படின்றது. ஸோ இது எல்லாமே வந்து அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.